வைத்தாநிதி பெருமாள் கோவில் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இவருடைய பெயர் போலவே இவருடைய புராணமும் ரொம்பவே வியக்கத்தக்கதாக உள்ளது. சிவன் பார்வதி தியான நிலையில இருக்கும் பொழுது ஒரு முறை குபேரன் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் வந்தாராம். குபேரன் பார்வதி அம்மையின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் பார்வதி தேவி கண்களை திறந்து குபேரனின் மீது கோபம் கொண்டு சாபமிட்டார். அந்த சாபத்தின் விளைவாக குபேரனின் அனைத்து செல்வமும் பறிபோனது. குபேரன் மன்னிப்பு கேட்க சிவபெருமான் இந்த திருக்காலூரில் சென்று பெருமாளிடம் தவம் செய் என்று கூறி அனுப்பினார் குபேரனை. குபேரனின் தவத்தை பார்த்த பெருமாள் அவனுக்கு மணிப்பையும் கொடுத்து குபேரனின் செல்வத்தையும் திருப்பி கொடுத்தார். குபேரனின் செல்வத்தை திருப்பி கொடுத்த இந்த தலம் என்பதனால் இங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வைத்தமாநிதி பெருமாள் என்று பெயர் வந்தது. அதிலிருந்து இங்க பெருமாளுக்கு மட்டுமல்ல குபேரனின் தலமாகவும் விளங்குகிறது. இந்த தலத்தில் பெருமாள் நித்திய சயனத்திலும் காட்சியளிக்கிறார். இவரை வந்து வணங்கி செல்வத்தை வைத்து வணங்கினால் வீட்டில் அனைத்து செல்வமும் இரட்டிப்பாக மாறும்.